மெதுவா வரட்டும். அழகா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வரட்டும் சின்ன முதலாளி. ஏன்னா இன்னைக்கு தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமான நாள். அதுக்குத்தான் நாம எல்லாருமா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர போறோமாக்கும். வந்துட்டேன் கற்பகம், கற்பகம் இதோ வந்துட்டேங்க. வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா ட்ரெஸ் பண்றது? ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணமான நாளா? அதுக்கு தான் கோயிலுக்கு போறோமா? ரவி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு பழனி சொல்லிட்டேனே. ஓஹோ, பழனி வேலையா? ரவி, இன்னைக்கு கோயில்ல சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கணும் தெரியுமா? என்னப்பா? சாமி 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 சாமி, சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். ரவி, என்னம்மா மறிக்கிற? அப்பா பாப்பா வேணும் பாப்பா வேணும் சொல்றாரு. நீ பாப்பா தானே கொண்டாட மாட்டேங்கிற. ஏதேது அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டிய? அப்பா அப்பல தானே. அப்படி சொல்லுடா ரவி. டெலிபோன்ல பேசிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசலாம். ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. ரவி, அப்பா பேசிட்டு வரட்டும், நீயும் பழனியும் போய் கார்ல உட்காருங்க. சின்னம்மா நாளை போலாமா? நடக்க. அடிக்கிற எங்க என் தம்பி மகன்? அட பாவி, உன்னை நம்பி என் தம்பி என்னையும் குழந்தை இங்க விட்டுட்டு போயிட்டானே. அத்தா அத்தா, என்ன யார திட்டிக்கிட்டு இருக்கா? அட நீங்க அட பாருக்க, இவன் உன்னதான் அடிக்கிறான்னு நினைச்சேன். யோ, கதவு தரையா? அத்தா அத்தா. என்னம்மா உள்ள என்ன தப்பு துப்புன்னு சத்தம் கேக்குது? டப்பாஸ் அடிக்கிறீங்களாப்பா? ஆமாமா, வாழ்க்கை பட்டாசு. எனக்கு கூட வேணும் மாமா. ஆன பட்டாசு பானை பட்டாசு எல்லா பட்டாசும் வாங்கி கொடுங்க மாமா. தப்பு தப்பா வாசிக்கிறிய. என்கிட்ட நான் வாசிக்கிறேன். குடுக்க முடியாதுடா. குர்ரா, குடுக்க முடியாதுடா. குடுக்கறியா இல்லையா? குடுக்க முடியாது. குர்ரா 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 குர்ரா. என்ன திமிரு? அதுதான் உள்ளதெல்லாம் போய் ஒண்ட கூட இடமில்லாம வண்டிட்டு இருக்கீங்களே. சின்னமா திமிர் அடங்கல. இங்கே இருடா வர. ரவி, அடிக்க வராங்க. என்னம்மா, என் பையனோட பட்டாவச்சு வேலை பிடிக்கிட்டு என் பையனை வேற அடிக்கிறான். என்ன இருந்தாலும் இது துடுக்க கூடாது. கொஞ்சம் அடக்கியே வைங்க. தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. கொண்டாட விடு. அப்படியே செய்யக்கூடாதுடா கண்ணு, தப்பு. நோண்டா இருந்தாலும் விஷம் விஷம். அடே அக்கா காளி, என்னக்கா யாருக்கிட்ட வந்து என்னென்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா வயல் நடுகளா? நீங்களா பிள்ளைகளாடா? போங்கடா, அடிச்சு வேணாம். பள்ளி பள்ளி, எனக்கு கூட ஒரு கொட்டாங்குச்சி வயலிங் வாண்டா பள்ளி. ரவி, பழனி கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொந்தரவு கொடுக்க கூடாதுப்பா. இதெல்லாம் என்னம்மா தொந்தரவு? சின்ன முதலாளி, நாளைக்கு ஒரு நல்ல வயலினா நான் வாங்கி கொண்டாந்து தரேன். இன்னைக்கு சாப்பிடுங்க. இது வந்து அவியல், இது வந்து பொரியல், இது வந்து புகையல், இது இருக்க இதுதான் கூட்டு. சின்ன முதலாளி, எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. பழனி, நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதப்பா. இவ்வளவு பதார்த்தங்களோட உனக்கு எப்படி சாப்பாடு கொண்டு வர முடியுது? என்னம்மா நீங்க, இதை விட நல்ல சாப்பாடு போட முடியலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே, நான் பார்த்துட்டு பழனி. என்ன இதெல்லாம்? யாரோட சாப்பாடு? இதுலயா திருடுற? திருடலம்மா, சாப்பாடு எடுத்துட்டு போற வேலைதாம்மா செய்யறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்காக கொஞ்சம் சாதம் வைப்பாங்க, அதை முதல்ல எடுத்துக்கிட்டேன். சின்ன முதலாளி பசி தாங்கலையம்மா, அதனாலதான். அதுக்காக சாப்பாடு திருடி போட்டு என் மகனை வணக்கமா நாங்க இங்க வந்திருக்கோம். சிச்சி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ரவி, சாப்பிடா. பசிக்குதுமா. பசியில செத்தாலும் பரவாயில்லை, இது சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிக்குதுமா. சொன்னா கேட்க மாட்டேன். இதை விட 4 வீடு பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. பழனி, இனிமே ரவியை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவரை வழக்க எனக்கு தெரியும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. குழந்தையினுடைய பசியை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நான் புத்தி தடமாறிட்டேன். அம்மா, இன்னையில இருந்து கூலி வேலை செஞ்சோம், கைவண்டி இழுத்தோம், காய்கறி வித்தாவது நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. கடவுளே. இட்லி வச்சு
பழம் வச்சு, ரொட்டி வச்சு, கோழி முட்டை வச்சு, கோழி கறி வச்சு, ஒண்ணு விட்டுட்டுல. என்ன நாயர எல்லாம் உணர்ந்து வச்சாச்சுல, அப்புறம் ஆறு பாத்துக்கிட்டு இருக்கிற திங்கிறவங்களுக்கு வயிற்று வலிக்க போகுது. ഈ ഒത്തപ്പാല നായരുടെ സമയം നിങ്ങൾക്ക് വൈത്ത് വലിക്കോ? അമ്മേ സത്യം പറയണം. நான் சொல்லாத நான் தடவை சொல்லிருக்கனா இல்லையா? எஜமானி அம்மான்னு கூப்பிடணும். അങ്ങനെ വിളിക്കാം. சரி போ. போன்னா ஏன் நிக்கிற? അല്ല ഈ ടിഫിൻ തിന്നാൻ എത്രയാൾ വരും? அதை பத்தி உனக்கு என்ன கேள்வி? அத்தனை நானே திப்பேன். നിങ്ങൾ തന്നെ തനിയായിട്ട് ടിഫിൻ അത്രയും കഴിക്കോ? ஆமாமா കഴിக்கும். நீ ஏன் ஒழிக்கிற? வாங்க வாங்க மனோரே கல்பனா வாங்க டிஃபன் சாப்பிட வாங்க. கண்ணு ஜாங்கிரி ரொட்டி இருக்கு, பழம் இருக்கு, முட்டை இருக்கு, கோழி இருக்கு, இட்லி இருக்கு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ என்ன வேணும்? மெதுவா சாப்பிடியா? எனக்கு உனக்கு என்ன சுக்குது? உண்டி சுருங்க பெண்டியர் காயல்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிடணும் தெரியுமா? நீங்க மட்டும் நிறைய சாப்பிடுறீங்களா? நீங்க பொம்பளை இல்லையா? வாய மூடி பிஞ்சிலே இவ்வளவு பேச்சு பேசுறிய அடிச்சேன்னா பாரு. அப்பா என்னம்மா இது? குழந்தைங்க கிட்ட அளவோட பேசணும், ஏன் இப்படி வாயாடுறீங்க? ஐயோ ஐயோ நானா வாயாடுறேன்? அவ பேசுனது பேச்சா இல்ல பேச்சான்னு கேக்குறேன். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என் தம்பியை சொல்லணும். உன்னை நம்பி எங்களை இங்க உணர்ந்து விட்டுட்டு போனானே அவனை சொல்லணும். அவன் வரட்டும். எழுதுடா நீங்க ஏமா எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. அம்மா அம்மா என்ன நாளை இதோ பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாம் இருக்கு. அந்த கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். வீணா தோத்து போயிடாதா? சொல்லுங்களேன் பாக்கலாம். சொல்லட்டுமா? தெரியுதோ? குடு 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 குடு. எங்க வாசிங்க பாக்கலாம். நான் நல்லா வாசிப்பேன். வாசிங்களேன். ரவி எங்க போறா? எதிர்த்தாப்புல வயலின் வாத்தியார் விடுமா, அங்கதான் போகணும். சின்ன எஜமானுக்கு இசைன்னா ரொம்ப ரொம்ப உயிர். ஐயே, இந்த வாத்தியத்துல வர மாதிரி இதுல வரலையே. கொஞ்சம் இரு. இந்த வயலில் எல்லா பாட்டும் நல்லா வாசிக்கலாம். நான் சொல்லித்தரேன். குடி.
நீ சங்கீதத்துல ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, எந்த விதமான ஆதாயம் இல்லாம எனக்கு இந்த இசை செல்வத்தை அளிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ரவி, உன் சங்கீதம் உலகமெல்லாம் பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் தேவை. நீ அந்த சின்ன வீட்டுல இருக்க வேண்டாம். எனக்கு ரசிகர்களால் தரப்பட்ட வீடு ஒண்ணு சும்மாவே பூட்டி கிடக்கு. நீங்கள் எல்லாருமே அங்க வந்து தங்கலாம். ஐயா, நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க காட்டின அன்பு வழியிலே நடப்பேன். நீங்க என் தெய்வம் மாதிரி. கல்பனா, உன் காலேஜ் ரிவ்யூ நாளைக்கு தானேம்மா? இன்னைக்கு புறப்பட போறியா? ஆமாப்பா. அப்பா, என்னம்மா? இன்னொரு விஷயம்ப்பா. எங்க காலேஜ்ல அழகு போட்டின்னு நடத்துறாங்க. லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னையும் பங்கெடுத்துக்கொண்டு வற்புறுத்தினாங்க. என்ன கேட்காம அவங்களே பேரையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா, இதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்ன ஆட்சேபனை? எல்லாரும் உன்னை அழகு தேவதைன்னு பாராட்டினா அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. ஆமா, அப்ப அவருக்கு ஏத்த பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த அப்ப 4 பேர் மத்திய உடம்ப காட்டி அழகின்னு எதுக்காக பட்டம் வாங்கி கட்டிக்கணும்? அந்த லட்சணத்துல 4 பசங்க பார்த்து நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன், எதுக்காக போட்டி போட்டுட்டு வரணுங்கிறேன். இவளுக்குன்னு தான் மனோவர் லண்டன்ல போய் படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கானே. இத பாரு, போன வாரம் லண்டன்ல எடுத்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கிறான் ராஜா மாதிரி. அழகு போட்டின்னு வச்சா என் ராஜாவுக்கு தான் முதல்ல பரிசு கொடுக்கணும். சரி, மனோகரும் ஒரு பரிசு வாங்கிட்டு வரட்டுமே. இந்த பாருங்கம்மா, 4 பேர் நம்ம பொண்ணை பார்த்து அழகின்னு சொன்ன அந்த பெருமை நமக்கு தானேம்மா. அதுவும் சரிதான். அப்பா, நான் புறப்பட்டுமா? சரிம்மா, நீ புறப்படு. காரை எடுத்துட்டு போ. கல்பனா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே டாடி, பை பை. அத்தே, போயிட்டு வரேன். அடியே, போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா நானே உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், மறந்துடாத. தம்பி, தம்பி, தம்பி. அழகா பயணியா? என்னப்பா? இந்தா, இதுல ஒரு பெட்டிஷன் எழுது. பெட்டிஷனா? ஆமா. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கா? ஆமா தம்பி, நான் காய்கறி விற்க வந்த 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு ரூபாயை இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நேற்றுக்கு என்னடான்னா, இந்த நாலங்காடியில காய்கறி விற்கிற சின்ன பசங்க விற்க கூடாதுன்னு தகராறு பண்றாங்க. ஏப்பா, நீ கூட வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கல? இருக்கு. எவனோ சைனாக்காரன் நம்ம நாட்டுல படையெடுத்தானா, அதுக்காக இந்த சின்ன 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 பசங்க காய்கறி விலையெல்லாம் 1க்கு டபுள் ஆக்கி அநியாயமா வித்து அவசரமா வாழணும்னு நினைக்கிறாங்க தம்பி. நான் பழைய விலைக்கே வித்தேன். நீ செஞ்சது நியாயம் தானே? நியாயமா நடக்க விட மாட்டேங்கிறாங்க தம்பி. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நடமாடும் நியாய விலக்கணை திறக்கலாம் இருக்கேன். நீ எழுது. இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? இன்னைக்கு உன் கூட நானே வரேன். உன்னை எவன் எதுக்குறான்னு பாக்குறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் என் கூட வந்துட்டு நானே போறேன். என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல பழனி, அப்படிலாம் விடக்கூடாது. இன்னைக்கு நானே உன் கூட வரத்தான் போறேன். தம்பி, நான் வந்து காய்கறி விற்கிறவன், என் கூட நீங்க. இதுல என்னப்பா தப்பு? அளவு சின்னதா இருந்தாலும் தொழில் வியாபாரம் தானே. வியாபாரம் தான் ஒரு நாட்டின் தூண். இன்னைக்கு நானே வரேன். வியாபாரம் சும்மா எப்படி நடக்குது பாரு. கிளம்பு. கல்பனா, நம்ம ஹாஸ்டல்ல உன்னை தலைவையா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ செலக்ட் பண்ற காய்கறியை பார்த்து எல்லாரும் அப்படி அசந்துணும். பாத்துக்கிட்டே இரு. இனிமே நம்ம ஹாஸ்டல்ல எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். டார்லிங், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம். உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா? டார்லிங், என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் போனாலும் கூட்டி போ. விட்டா போங்க. வாயா. எங்கயா மனோகர்? மனோகர் எங்க? மனோகர் வரல? நீ மட்டும் தனியா வரியா? அவன் எங்கயா? மனோகர் வந்திருக்கான். இன்னும் கூட்டிட்டு வரல? வருவாங்க. ஆரம் கலக்கி வச்சு பூசணிக்காய் சுத்தி வடைச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகலான்னு விடுஞ்சதுல இருந்து காத்துட்டு இருக்கிறேன். நீ வெறும் ஆளா வந்து நிக்கிற. தேங்காய் கூட உடைக்க முடியல. என் தலையில உடைங்க. அவன் வீட்டுக்கு வரலையா? ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிட்டு. நல்லா இருக்கு. கடல் ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவன் வரலைன்னா நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா இழுத்துக்கிட்டு வர்றது. அம்மா, அவன் ஏன் இங்க வரலன்னு என்னால சொல்ல முடியாதும்மா. உம்மாலதான் சொல்ல முடியாது. போகட்டும். அவன் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதையாவது சொல்ல முடியுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹோட்டல் ஏஷியாட்டிக். அங்கயா? நான் போறேன்.
அமெரிக்கா கண்ட்ரி. உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தா கண்ட்ரி மாதிரியா தெரியுது? என்னது நிச்சயங்கிற கோங்கிற இங்கிலீஷ்லயும் சொல்ற தமிழையும் சொல்ற, நீ எதுல சேர்த்தி? நான் போர்டுல பிறந்தவ, கண்டுக்காத. டார்லிங், என்ன பல்லு வலியா? கட்டணம் பல்லுதானே? எப்படி? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்னப்பா? இந்த மதுரை கோயில் கோபுரம் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கு? உன் தலை மாதிரி இருக்கும். இதுதான் கோபுரம். இப்ப என்ன அதை பத்தி? நான் அங்க போய் 64 நாயர் பார்க்கணும். 64 நாயர் பார்க்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் மதுரைக்கு போற? 64 நாயன்மார்கள். அதுதான் பார்க்கணும். வெராட்டு திட்டத்துக்கு தான் லாய்க்கு. ஐயோ ஐயோ, இந்தியா வந்தியா? மாய பிறக்காத, பேசாம இரு. டார்லிங், இங்க டார்லிங், எனக்கு ஒரு டவுட். நான் தான் உன் டார்லிங். இதுல என்ன டவுட்? டார்லிங், நீ ஏன் வீட்டு மேல கூட்டிட்டு போகாம ஹோட்டல் மேல வச்சிருக்கு? அதுமா, நீ இப்ப பேய் மாதிரி இருக்கிற. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாத்தி அப்புறம் வீட்டு கூட்டி போனோம். நரி மண்ண தோன்ற மாதிரி நம்ம பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் அந்த ரூமுக்குள்ள ஒழிச்சுக்க. நான் அந்த பொம்பளைகிட்ட பேசுறேன். கொண்டுடுவேன். எங்க ஆண்டின்னு சொல்றேன். மரியாதை பொம்பளை நான் சொல்றேன். ஆஞ்சினா பொம்பளை இல்லாம ஆம்பளையா? உன் சொத்த இங்கிலீஷ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. அத்தே 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 வாட்டி நிறைய பேசணுங்கிறதுக்காக அறுப்பு திற 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன். ஏன்டா ஆடுற? ஏன்டா தரத்துறேன்? அதே குறுப்பு. இது அசிங்கமா? இது அசிங்கம் இல்ல. இது வந்து பொம்மை பொம்மை பொம்மையா? பொம்மை வார்த்தை வாயி மூக்கு. என்னடா கண்ணடிக்குது? இல்ல இல்ல, அது வந்து இது நான் வந்து எது சொல்றேன்னாக்கா, இது வந்து எறும்பு ஏதாவது ஏறி இருக்கும். அதான், வேற ஒண்ணு இல்ல. என்னடா கால் அடிக்குது? ஒண்ணு இல்ல, கீ கொடுத்தா அப்படி உழைச்சுக்கிற கழுத மாதிரி பொம்மை இது. இந்த கண்டாய் பொம்மையெல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வாடா. சரி ஆண்டி. ஆண்டியா? என்ன பத்தி ஆண்டியா தெரியுதா? நான் என்ன பிச்சைக்காரியாடா? உங்களுக்கு அப்படி தெரியலனா? ஐயோ ஐயோ, ஆண்டி சொன்னா அத்தேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, ஏண்டா வெள்ளைக்காரிய பொம்மையா உட்காத்தி வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தா பாக்குற? கண்ணடிக்கிறதும் காலாட்டுறதும் பொம்மையாடா? நம்ம குளம் காத்துறோம் குடும்ப ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனாசாரத்தை ஏண்டா கூட்டிட்டு வந்த? வாடா வீட்டுக்கு வாடா. ஐயோ ஏண்டா அத்தே, என்ன இது என்னோட வந்த கேஸ் இல்ல, இது ஊர் சுத்தி பார்க்க வந்த கேஸ். நீ கவலைப்படாத, அடுத்த பிளேன்லயே இத பார்சல் பண்ணி அனுப்பிச்சு நேரா நான் வீட்டுக்கு வர்றேன். இப்பவே அனுப்பிட்டா? ஐயோ போட்டு போட்டு போட்டு. சாலி, இதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? அவையோர்களே வணக்கம். அழகு என்பது ஆண்டவரின் ஒரு அற்புத படைப்பு. இந்த அழகு போட்டி விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கு நடந்த அழகு போட்டியில் வெற்றி பெற்ற குமாரி கல்பனா அவர்களுக்கு மிஸ் இந்தியா என்ற பட்டத்தை உங்கள் சார்பில் அளிக்கிறேன்.
அழகு போட்டியில் கலந்து கொண்ட மற்ற சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்பொழுது இளமேத ரவி அவர்கள் உங்களுக்கு இசை விருந்து அளிப்பார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கல்பனா. நான் பேப்பர்ல பார்த்தேம்மா, என் மகன் அழகு போட்டியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உங்களை நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலாண்டாப்பா, தனியாவே புறப்பட்டு வரலான்னு வந்தோம். ஆனா நாங்க தான் துணைக்கு வர்றேன்னு வந்தோம். இல்லன்னா கல்பனாவை தூக்கிட்டே போயிருப்பாங்க. ஆமாங்க, அழகின்னு பட்டம் வாங்கினா உடனே ஆபத்தும் கியூஎஸ்ஐல வந்து நிக்குது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன ஆபத்து? தெருவிலே நடந்தா தேனேங்கிறான், கிளாஸுக்கு போனா கிளியோபாட்ராங்கிறான், பீச்சுக்கு போனா பியூட்டி ஸ்டார்ட்ங்கிறான். இப்படி ஒன்னா ரெண்டா கணக்கில்லாத ஆபத்து கருத உருவில் வந்திருக்கு. இத பாருங்க, அவ்வளவு காதல் கருதங்கள். அப்படியா? ஆமாங்க, அதுல சில கடிதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா? படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அழகு போட்டியிலே அனைவரையும் திகைக்க வைத்த அன்பே, அனார்கலியே, அழகின் பிண்டமே, பெண் குலத்தின் குத்து விளக்கே, தோளிலே தொத்துங்கிளியே, உன்னை நினைந்து உருகி உள்ளம் சருகாகி கொண்டிருக்கும் சாதாரண சலிம் எழுதும் மடல். கண்டேன் உன்னை, கொண்டேன் காதல், இந்தே சரி என்று சொல். காலையே திருமணம், மாலையே தேனிலவு. இல்லையே அமாவாசை இருட்டில் உன்னை கடைத்து கொண்டு போய் கட்டாயம் தாலி கட்ட நேரும். மறுகண்டு தொடரும் இப்படிக்கு சரித்திராசிரியர் சதா. சரித்திராசிரியரா இப்படி எழுதியிருக்காரு? விசித்திரமா இருக்கு கல்பனா. அன்பு, ஐஸ்கிரீம், பாதாம் பருப்பு, குலோப் ஜாமுன், கரம் பகோடாவே, ஜீராவில் விழுந்த எறும்பாய் துடிக்கிறேன். ஜோராக உன்னோடு வாழவில்லையே, நேராக எமனிடம் போவேன். போட்டு சரி என்று சொன்னமே. இப்படிக்கு மிட்டாய் கடை முருகேசர். சரி உட்கார். இந்த காதல் தூதே கொஞ்சம் கவனிங்க. தக்காளி பழ கண்ணமே, வாழை கண்டே, ஊட்டி கேரட்டே, பீட்ரோட்டே, காராமணியே, தர்பூசணியே, என்னை கைப்பிடித்தால் பார்ப்போர் சிந்தை மயங்கும். விஜிடேபிள் சித்திரமாக்குவேன். இப்படிக்கு அழகும் பொருள் வியாபாரி ஆறுமுகம். அழுகும் பொருள் வியாபாரியா? இவனை கட்டிட்டா வாழ்நாள் பூரா அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஏடி, இப்படி அழுதுகிட்டு இருக்கவன் உன்னை அருமை பெருமையா வளர்த்தி படிக்க வச்சோம். இப்படி காலை பசங்க கலாட்டா பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுதானே உன்னை அழகு போட்டிக்கு போகாதுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப அப்பனும் மவனும் முழிக்கிறீங்க. என்ன பண்றது? நீ படிச்சது போதும், வீட்டிலே கடை. மனவரு வீடு முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டு நீ இல்லைன்னு தெரிஞ்சு கோச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டான். நீ இப்படியே நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். அப்பா நீ படிப்ப கவனிமா. புட்டு புட்டு இல்ல, அது பொட்டு பொட்டு. டாடி அவன் என்ன பண்ணுது? ஜட போற ஜட ஜாடெல்லாம் முடிஞ்சுதானே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஜாட? அப்பா முடிஞ்சு. யூ ஆர் ரெடி நோ. ரெடி டாடி. ஏய், இது என்ன கேள்? இது வால் இல்ல, சரிதா? இதுதான் இந்திய கலாச்சாரம், இப்படித்தான் இருக்கணும். பியூட்டி பியூட்டி எங்க கையில தனியா அடிச்சு கொண்டா. நான் பாட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டு அறுத்துக்கிட்டே இரு. கண்ணாடி விட்டு நீ நகர போறது இல்ல. ஒரே அட்டாச்மெண்ட், ஒன்னும் சொன்னாங்க, அப்படியே இருக்கட்டும். போலாமா? எப்படி இப்படியா வா? ஜட ஸ்கர்ட்டோட போறதா? இந்தா சுத்திக்க. பிளாங்கெட். பிளாங்கெட்டா? என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கு? இது புடவை சுத்திக்க. ஆமா, தலை எடுத்துற சொல்லுவ. காய போறியா? இப்படி சொல்லணும், புரியுதா? மணி எடுத்துட்டு சுத்து 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 எனக்கு கட்டி முடியா புடவை? நீ கட்டுறது போன. நட நட பார்த்து நடமா. அப்படி 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 அப்படி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், மனிதன்
இப்படி ஆண்டி வீட்டுக்கு போலாங்க. அக்கா மனோகர் ஊர்ல இருந்து வந்துட்டானா? எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு? நல்லா அழகா இருக்கானா? எங்கக்கா இருக்கான்? எந்த ரூம்ல இருக்கான்? நான் பாக்கணும் துடியா துடிக்கிறேன். ஐயோ தம்பி, கதையே மாறி போச்சுடா. என்னக்கா இது? விவரமா சொல்லுங்கக்கா. நம்ம திட்டம் எல்லாம் பாழா போச்சுடா, பாழா போச்சு. வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றேன்னு போனாலும் போனா ஒரு வெள்ளைக்காரியை இழுத்துட்டு வந்துட்டான்டா. இந்த 2 கண்ணால பார்த்தேன். நித்யானந்தம், நீயுமா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த? இந்த மனுஷன் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. தெரிஞ்சு தெரியாத போல போயிட்டு இருக்காரு. நித்யானந்தம், உடனடியா அந்த பெண்ணை விரட்டி ஆகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை இம்மிடியேட்டா செய். மூர்த்தி, அவங்க என்ன ஆடு மாடுகளை அடிச்சு வரட்டு? வளர்ந்தவங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனோகரை விட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும். அதுக்காக எவ்வளவு பண செலவானாலும் சரி பரவாயில்லை. கமான், சீக்கிரம் புறப்படு. சரி மூர்த்தி. அங்க பாத்தியா, நம்மள அழகு பட்டியல அவமானப்படுத்தின இளம் சங்கீத மேதை. நம்மளை எல்லாம் தேவையில் நினைச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்டி. ஆமாண்டி, சீக்கிரம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இப்படி செஞ்ச என்ன? என்னடி? ஐயோ பாவம், அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பந்து மாதிரி படாத பாடுபடுத்தி. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. என்னடி நீங்க திருச்சி வர அவரை பத்தி நான் அப்பவே நினைச்சேன். எப்போ அவரு உன் கைய காலை தொட்டு தூக்குனாரோ அப்பவே உன் மனசையும் தொட்டுட்டாரு. சரிதா, சும்மா இருங்கடி. அது பயிர் நான் போய் கொடுத்துட்டு வரேன். இந்த வயல சுக்குநூறா உடச்சு போட்டு நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கலாம். சிச்சி வேணாண்டி, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். என்னடி கல்பனா திடீர் பல்ட்டி? அதுதான் அதுதாண்டி, அதுவே தாண்டி. மிஸ்டர் மிஸ்டர், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கோஷ்டிக்கு ஒரு கும்பிடு. உங்க வயல இதை தொடர்றதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. எவ்வளவு நாளா என்ன திட்டம் போட்டு அவமானப்படுத்த நினைச்சீங்க? இந்த கோஷ்டிக்கே நீதான் தலைவியா? நீ ஒரு பெண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பழி வாங்கணும் திட்டம் போட்டு பலியானதுன்னா நான் ஒன்னும் பலியாக்கலையே. நீங்க ஒண்ணும் செய்யல. ஆனா உங்க பொறுமை என் பெருமையை சுட்டி காட்டிருச்சு. உங்க பெருந்தன்மை உங்க உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிருச்சு. உங்க அன்பு வழி என்ன உங்களுக்கு அடிமையாக்கிருச்சு. அடிமையா? ஆமா, காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்க ஆசைப்படுறேன். கல்பனா, ரவி, கல்பனா, ரவி, கல்பனா, ரவி. வந்துச்சாரா வந்துச்சாரா மனோரே, இங்க சரியா நில்லுடா. உனக்கு திருஷ்டி கழிச்சு ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போனோம். என்னடா இது போக? ஆண்டி என்னடா திருஷ்டி ஆர்த்தி? ஆமா திருஷ்டி வாட் ஆர்த்தி. சரி நீ சரியா நில்லு. வரேன். அடியா அஞ்சு அஞ்சுகோ, அந்த மாலை எடுத்துக்கிட்டு வாடி. அடியா கமலா, அந்த பூசணி காடு எனக்கு மனம். அடியா கஸ்தூரி, இந்த ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. அடியா சரோஜா மாலை எடுத்துக்கிட்டு வா. அடியா தேங்காய் எடுத்துட்டு வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாடி, 10 லட்சம் மைலுக்கு அப்பால இருந்து பறந்து வந்திருக்காண்டி என் தம்பி மகன். பாடிங்க, ஏன் ஓடுற? மச்சான். ஐயோ மச்சானா 2 நில்லு. ஆண்டி யார் இது லூசு? இதுவா 5வது வீட்டு பஞ்சரத்னத்து மவடா. ஓ அந்த பொண்ணா? போங்கடி சுத்துங்க. என்னங்க இது திருஷ்டி சுத்தும் போது இதையெல்லாம் கையில வச்சுட்டு அதெல்லாம் சாம்பிராணி போக மாதிரி இருக்குட்டி. சுத்துங்கடி. என்னடி இது? நீங்க சுத்துங்க, வாங்குறீங்க. ஐயோ ஐயோ. பொம்பளை பசங்களை பத்தி ஏன்டா இப்படி பயந்து ஓடுற? யார பார்த்து அப்படி கேக்குற? சீமையில இருந்து வந்திருக்கேன், எனக்கா பயம்? சீமையில எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி ஆடுவாங்க தெரியுமா? அப்படியா? அப்படி தெரியுமா? அப்பா எல்லாம் தொலைஞ்சிருங்க. அதுக்கு தொலையிட்டோம். அவளை தொலைச்சியா? எவ்வளவு? அதான்டா சீமையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியா? அந்த சிங்காரியை என்ன பண்ண? லவ் பண்ண.
அது இல்லடா, அவளை சேர்த்து ஏன் கேட்கிறேன்? அவளை தோற்றத்துக்காக பணம் ஆயிட்டு போகணும் வந்திருக்கிறேன். பணம் தானே வேணும். எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபா கொடு. 5000 என்ன? அந்த மனுஷனே வரட்டும், 10,000 வாங்கி தரேன். அவளை தொலைச்சிரு. நாயரே, நல்ல டிஃபன் நிறைய கொடு. சாரு வரும் சாரு. என்ன தம்பி, உங்க பிறந்த நாள் அதுமா அம்மா ருசி ருசியா செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிடாம எங்க வந்துட்டு போறீங்க? அதுல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஆன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நான் பார்த்து வந்துடுறேன். நீ உட்காருப்பா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு பேசாமா, நானே பார்த்து வந்துடுறேன். நான் சாப்பிட்டாச்சு. அது என்ன படபடப்பு? சாப்பிடுங்க. ஓஹோ, இந்த ஆத்தோரமா காருன்னு சொன்னீங்களே, அது எந்த காருப்பா? அது வந்துமா ஆத்தோரமா கார்ல ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் விஷயமா பேசினாரு. அதை சொல்றான் பழனி. அவர்தான் வந்திருக்காரோ என்னமோ. ஆமாமா, அவரே தான் வந்திருப்பாரு. நான் போய் நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே தம்பி. ஐயோ, கல்பனாவை அம்மா பாத்திர போறாங்களே. என்ன கல்பனாவா? அடரே, அதான் அந்த பொண்ணு பேரா? அப்பன் பேரு, சொந்த ஊரு, ஊரு என்ன யாருக்கு தெரியும்? என்ன அட்ரஸ் இல்லாத காதலா? சும்மா இருக்க மாட்டேன். வாமா, யார் வேணும்? வந்து மிஸ்டர் ரவி வீடு இதுதானே? ஆமாம்மா. அவர் இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரு. நீங்க யாரு? அதை பத்தி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கல்பனா வந்திருக்கேன், சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லு. போ. ஆகட்டும்மா, உட்காருங்க. ஐயோ, அம்மா வராங்க. கடவுளே, என்ன நடந்ததோ தெரியலையே. காதலிக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முந்தையே இந்த புத்தி இருந்திருக்கணும். சரி சரி, ஒண்ணும் தெரியாத மாதிரி சாப்பிடுங்க. ரவி, என்னம்மா? யாரோ கல்பனாவா உன்னை தேடி வந்திருக்காங்கப்பா. கல்பனாவா? அதிகார பயணி இது? இது என்ன கேள்வி? உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுதானே. ஆமா, என்ன எதுக்காக தேடிட்டு வந்திருக்காங்க? ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் வந்திருப்பாங்களோ? ஏ, ப்ரோக்ராம் விஷயமா தான் இருக்கும். போயிட்டாங்கல்ல? இல்ல உட்கார சொல்லிட்டு வந்திருக்கேன். உட்காரவே சொல்லிட்டீங்களா? தம்பி, நீங்க போய் ஏன் அனுப்பிச்சுட்டு வந்துருங்க. என்ன கல்பனா இது? சமயம் சந்தர்ப்பம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு ஹார்ன் கொடுத்துட்டே இருக்கியே. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? 10 உங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரு என்னன்னு அப்படியே திணற அடிச்சுட்டாங்க. வேலைக்காரியா? உன்னை உட்கார சொன்னாங்க, அவங்களே சொல்றேன். போச்சு, அதுதான் எங்க அம்மா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. சாதாரண தப்பா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே மாமியார வேலைக்காரின்னு நினைச்ச மருமகளை யாருதான் தன் பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க? அவ்வளவுதான். நம்ம காதல் அதோ கதிதான். இப்ப என்னங்க செய்யறது? என்னத்தை செய்யறது? எங்க அம்மா வந்ததும் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து, மாமி மாமி, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு பட்டுன்னு கண்ணத்துல போட்டுக்க. ரவி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எழுந்துருமா. நீ என்ன தப்பு செஞ்ச? தெரியாசனமா செய்யற குத்தமே இல்லை. ரவி, உனக்கு எப்படி தெரியும்? பெண்கள் கல்லூரி போட்டியில சந்திச்சோம். சண்டையில ஆரம்பமானது சந்தோஷமான நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா? ரவி, என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நான் எதுவும் தப்பு. இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவாம்மா, அது வந்து நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கல்பனால அவசரப்பட்டுக்கிட்டு. சரி சரி, இந்தாம்மா பாயசம் சாப்பிடு. எங்க அம்மாவே செய்தது ரொம்ப ருசியா இருக்கும். நீ எந்த ஊரம்மா? திருச்சிங்க. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். நான் வரட்டுமா? சரிம்மா, கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்ன பழனி, பாத்தீங்களா தம்பி சின்ன வயசுல என் கையை பிடிச்சிட்டு வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளையோட போகுது. நாளைக்கு ஞாபகம் வருமா? ரவி எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான். பழனி, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னமா ஆத்து மரல புடிங்கி இருக்க முள்ளங்கி கிழங்கு மாதிரி அப்படி கொழுன்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது? திருச்சியில அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா. அவங்க யாரு என்னன்னு சீரும் தெரிஞ்சுட்டு வா. ஒரு நாளைக்கு போய் பொண்ணை கேட்டு வந்துருவோம். கேட்டு வர வேணாமா? கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துறேன். வரட்டாமா? வரேமா? We came to see Manohar. Oh, you just left? Well, I am Manohar's uncle, and he's my good friend. Oh, Manohar's uncle. Vanakkam, vanakkam. Pleased to meet you. The pleasure is ours. Please be seated. Thank you. Thank you. You speak Tamil too? கொஞ்சம் தெரியும்.
மிஸ்டர் மனோகர் எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு. Do you like to have some drink? Don't you bother. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கோம். அந்த உதவியை மட்டும் நீ செய்துட்டேனா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருக்கும். உதவி? What's that? I'll do that with pleasure. தெரியுதுமா? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ தட்ட மாட்டேன்னு. இந்த உதவியை மட்டும் நீ செய்யலன்னா குடும்பமே சிதறி போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் தட்ட மாட்டா. மனோகரோட எவ்வளவோ சத்தியான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும்மா. அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடம்மா. என்ன? மனோகரை நான் மறக்கணுமா? Why? It is impossible. Why? நித்யானந்தா, கல்பனா பத்தி சொல்லு. அம்மா ரோசி, மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா. நீங்க வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல மிஸ்டர் மனோகர் தான் என்ன பண்றது? இதுக்கு முன்னே நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிருக்குதா? இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல பெத்தவங்க கொடுக்கிற வார்த்தைய புள்ள பிள்ளைங்க மதிச்சு நடக்கிறதாம்மா நாகரிகம். நான்சென்ஸ். மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்ரூவல் இல்லாம எப்படி மேரேஜ் நடக்கும்? அப்படி நடக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த பெண்ணுக்கு வேற ஒரு பிரைட் குரூமை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அது தான் புத்திசாலித்தனம். Just wait. அவசரப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். மனோகரை மறந்துடு. How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்கிறா? Get out, both of you. என்னதாலே மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான் குத்தையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை கத்து தண்ணியை வச்சு திங்கும். இதை கொடுத்து தான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜா என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கணும். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டை கந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். இளநீர் என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். I see. கோகனட். ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் பிடி, நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மனோகர், மனோகர், யாருங்க? என்ன சிரிப்பு? உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால் ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால் ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறவா பேசிக்கிட்டு? நீ புத்துக்கு டேய்ங்கற, டீசென்ட்டா பேசுறா. டேய் டேய் டேய். மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காக தாப்பா சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவோம்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம் தான். அதெல்லாம் சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்ட உடனே கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலம் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடிப்படுவான். என்னையாது என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலை பார்த்துட்டு போயா. போக முடியாது. போயா, போக முடியாது. போயா, போக முடியாது. எனக்கு பயமா இருக்குதாலே. யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்ன புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாறி பய, முடிச்ச வைக்க பய, எவனோ பாடு என்னை உன்னையும் பிரிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் இருக்கிறான், நீ வா, நம்ம எள்ளி சாப்பிட போலாம். சாலை, எனக்கு இளநீரும் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம், ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியா கூட்டி போற? கை வச்சுட்டு கூட வர. என்னடி கல்பனா, அலங்காரம் ரொம்ப பலமா இருக்கு. எங்க புறப்பட்ட? இது என்னடி கேள்வி? டிவி சிங்காரிச்சு சின்ன பொண்ணு எங்க போகலாம்? பொன்னான நேரத்துல கண்ணான காதலைய கண்டு காதல் மொழி பேச போவா. ஓ, அப்படின்னு கல்பனா காதல் பாடம் படிக்க போறாளா? சும்மா இருங்கடி, உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கும் காலம் வரும். வரும்போது பாத்துக்கலாம். ஆமா, இப்ப எங்க கூட நீ வர போறியா இல்லையா? ஐயோ, என்ன இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? விட்டுடுங்கடி,
பாவம் போனா போகட்டும், அவரு காத்துட்டு இருப்பாரு. சரி சரி, சாவி அங்க இருக்குது, போகும்போது கூட்டிட்டு போங்க, புரிஞ்சுதா? பாய் பாய். என்ன சார் வரேன்னு வராம இருக்கிறீங்க? சார் கொஞ்சம் கவனிங்க சார், எங்களை நடுத்தருல அம்போன்னு விட்டுறாங்க சார். உங்கள்தான் சார் வந்திருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நாம நல்லபடியா தான் வாழ போறோம். நம்பிக்கை உள்ளவன் என்னைக்கும் கைவிடப்பட மாட்டான். டோன்ட் வரி. என்னது கிளாஸ்? குடி குடி. கம் ஆன், கேரி ஆன். உட்கார் 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 உட்கார். அதாவது என்னதா ஊருக்கு போறதுக்கு என்ன ஹோட்டல் இது? பால் கேட்டா இல்லன்னு சொல்லுது, பிரெட் கேட்டா இல்லன்னு சொல்லுது, எலும்பு தொட்டு கேட்டா இல்லன்னு சொல்லுது, கடைசியில ஒண்ணுமே சர்வ் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இப்பதான் எனக்கு தெரியுது, என்னை பட்னி போட்டு கொண்டுட்டு அந்த கல்பனா கட்டிக்க பாக்குது. ஐயா அந்த கல்பானையை போய் அவன் கட்டிப்பான். எங்க வெயிட்டரை கூப்பிட்டு 2 காஃபி ஆர்டர் பண்ணு. பாய் இங்க ஆர்டர் பண்ணு. இங்க இருந்த இங்க இப்பவே இப்போ பாய் பாய் இங்க இல்ல, பாய் அங்க. பாய். என்ன சார், என்னடா சவுண்டே சரியில்லை, போஸ் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கெட்ல கை, என்ன விஷயம்? ஹே குவிக்லி 2 கப் காபி கொண்டு வா. நோ காபி, நோ டிபன், நோ மீல். உங்க பில்லு 2 வாரமா பெண்டிங்ல இருக்கு, கம்ப்ளீட்டா பே பண்ணா தான் உங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டார். ஓ காட், இப்பதான் விஷயம் புரியுது. டார்லிங், பணம் இல்ல அவமானம் கொடுத்தது. எவன் சொன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு? நான் நேரம் எங்க இருந்து தெரியுமா வர்றேன்? எங்க அத்தை கிட்ட இருந்து. அத்தை கிட்ட பணத்தை கேட்டா கட்டணத்தையா கொண்டு வந்து கொடுத்தாங்க குப்பை மாதிரி. அது அப்படியே இப்பதான் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்க மேனேஜர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? என்ன அந்த ஆளு கவுண்டர் இருக்க சார். டார்லிங் பி பேஷண்ட், இப்பவே அந்த ஆளு பேஷண்ட் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டு வரப்பா. போலவே குட் மார்னிங் சார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பா. நீ கொஞ்சம் வெளியில போப்பா. முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா அவனா புரிஞ்சு வெளியே போயிருந்திருக்கணும். அதனாலதான் இன்னும் சிறவராவே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம் சார்? என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் பர்சனாலிட்டி என்ன? ஆஃப்டர் ஒரு சின்ன செக்குக்காக என்ன அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? வந்து நிக்கிற மரியாதை உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்ல சார், ஸ்டாண்ட் அப். மிஸ்டர், என்ன இதெல்லாம்? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? கேள்வியாவது பட்டிருப்பீங்க சார். நான் ஒரு ஜென்டில்மேன் சார், தயவு செய்து அந்த விஷயத்துல சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நீங்க ஜென்டில்மேன் சொல்லும் போது நான் உங்களை பத்தி சந்தேகப்பட்டதே கிடையாது சார். நான் ஒரு ஃபாரின் கேர்ள கொண்டாந்துட்டேங்கிற காரணத்துக்காக எங்க வீட்டுல பணவதிவு பண்றது நிறுத்திட்டாங்க சார். சார் நான் இனிமே வெயில நிக்கிறதும் நிழல நிக்கிறதும் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. சாரி சார், உங்க கால இருக்கு சார். உதராதீங்க சார், உதராதீங்க சார். எழுந்து சார். சார் நானும் ஒரு சம்பளக்காரன், என்ன செய்ய சொல்ற சார்? யாருகிட்ட வேணா பேச்சு வாங்கலாம், கூட்டியாந்த பொம்பளை கிட்ட ஒரு வார்த்தையும் வாங்க கூடாது சார். சார் நீங்க வேணா ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் உழைச்சி சம்பாரிச்சு எப்படியாவது என் கடன் அடைச்சுடுறேன். இங்க என்னப்பா வேலை இருக்குது? நீங்க ஒரு வேலையும் செய்யலைங்கிற காரணத்துக்காக மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நேத்து தான் ஒரு சர்வர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு அப்பா எனக்கு நீ தாகம் பண்ணிருக்கான். அந்த வேலை காலியா இருக்கு, அதை கொடுங்க சார். சார் நான் என்ன பேண்ட் டை எல்லாம் போட்டுக்கன்னு பாக்குறீங்களா சார்? நம்ம நாட்டெல்லாம் சார் பேண்ட் போட்டவன் பெரிய மனுஷன். ஃபாரின்ல தோட்டியில இருந்து தொண்டமான வரைக்கும் பேண்ட் போட்டவன் தான். உடை வேற உழைப்பு வேற சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். 10-15 நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் ஸ்டைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டலை எவ்வளவு பிரபலமா இம்ப்ரூவ் பண்றேன்னு. அப்படியே வேலை செஞ்சு கடன் அடைச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கறதுனால வரவை விட செலவு 10 மடங்கு அதிகமாக போகும். எங்க தங்க போற? அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டு? முதல் வாட்டி விழும்போது வெக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். நீ என்னப்பா சொல்றீங்க சார்? சார் நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே, அது எதுக்கு உனக்கு தெரியணும்? அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன். அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும். வரும்போது நீங்க இருங்க சார், போகும்போது நான் இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். ஆல்ரைட், உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது சார். வாழ்க சார், நீங்க வாழ்க. உங்க காதல் கையோட சாவியை கொடுங்க சார். ஆல்ரைட், என்ன உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார். என்ன ஆச்சு? பணத்தை மூஞ்சில விட்டறீங்க. I have settled all the bills. அது மாத்திரமா ஒரு புது வீடே வாங்கியாச்சு. I bought a new bungalow for you. Big house. Look at the keys. நம்ம இனிமே அங்கதான் குடி போறோம்.
ஒட்டி தூக்கும் போது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நீ வீடு பிடிச்சு கொடுக்கலன்னா நான் அப்பவே லண்டனுக்கு போயிருப்பேன். நீ ஆகுனா பிறந்த வீட்டுக்கு ஓடுறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற. இது பாத்தியா சைடு கறி போட்டோ. சைடு கறி போட்டோவா? நல்லா இருக்குல்ல டாலே. பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூமா? அந்த ஒண்ணு பூஜை ரூம் இருக்குன்னு கேட்காத. பாத்ரூம் எங்க? அது எங்க? இது எங்க? நீங்க நாகரிகமோ? டாலே 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 எங்க இருக்க டாலே? டாலே டாலே வீடுலாம் இப்படிதான் இருக்கணும். நிறைய கதவு இருக்கணும், நிறைய வித கட்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் புருஷ வந்ததுல பொண்டாட்டி சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். டாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வெளியே சொல்ற மாதிரியே இல்ல. டாலே என்ன சத்தம் அது? ஒண்ணு இல்ல டாலே, நம்ம இப்படி இருப்போம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் டாலிங் அழறீங்க? இல்ல, இது வந்து ஆனந்த கண்ணீர். டார்லிங் டாலிங் 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 டாலிங், நம்ம எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருப்போமா? பின்னால என்ன நடக்குதுங்கிறத நான் எப்படிமா சொல்றது? அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. என்ன சொன்ன? இல்ல, பின்னால என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் வால் பண்ணிக்க போறது இல்லன்னு. அப்பா, இப்பதான் பால வாத்த மாதிரி இருக்குது எனக்கு. லா 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 லா. யார் இந்த பையன்? இப்ப போட்ட பையன். என்னது? இல்ல, இந்த வீட்டை எனக்கு வித்தவன். அவன் ஞாபகார்த்தமா அவர் போட்டோவை இங்க வச்சிருக்கிறேன். என்ன இது கோடு டாலே? இந்த கோடு பட்டை. பட்டை பட்டை நல்லா இல்ல டாலே. டாலே, கூப்பிட்ட உடனே பாடுற. ஏன் கூப்பிட்ட? டாலே, ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன வேலைன்னு? அது ரொம்ப பெரிய வேலை. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன்ல, அதாவது ஒரு உணவு உற்பத்தி சாலையில எனக்கு உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கிற வேலை. நல்ல வேலை. ஆமா டாலே, ஐ அம் ரியலி a lucky girl. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். நல்ல பையன், மூஞ்ச எடுத்துக்கிட்டான். குளிக்க பாரு. கல்பனா, இந்தா உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? என்னம்மா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வரும்படியா தந்தி வந்திருக்கு. போயிட்டு வாமா. இல்லம்மா, நான் போறதில்லை. ஏன்? அம்மா, உங்களால இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டவ. உங்களுக்கு ஆகாத வீடு எனக்கும் ஆகாத வீடு. உங்களுக்கு பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தண்டிக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டுமா. நிச்சயமா நான் போறதில்லை. அப்படி சொல்லாதம்மா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும். கடமை உணர்ச்சிக்காக பாசத்தை பலி கொடுக்கிறது பாரத பெண்களுக்கு சகஜம். இருந்தாலும் நானும் ரவியும் மனப்பூர்வமா சொல்றோம். போயிட்டு வாமா. ஆமா கல்பனா, அம்மா சொல்லபடியே செய். அம்மா, ரவி புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பா. சரிம்மா. உடம்பு தேர்னதும் உடனே வந்துடுறேம்மா. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாமா. என்னம்மா ராஜா, கொஞ்சம் இப்படி வர்றியா? ஒரு விஷயம். என்னம்மா விஷயம்? நான் என்ன தெரியாம சொல்றதே? சொல்லுங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா, உன் காதல நாம சேர்ந்து வந்தலாம். சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ பாவம், உன்னை பார்த்தா அப்பாவே பொண்ணா இருக்கு. எப்போ ஒரு தடவை உன் காதலர் பார்க்க வர்றேன். அவரு என்னடான்னா வேற யாரோ ஒரு தட்டக்காரியை வச்சுக்கிட்டு தரக்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? ஏன் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? அவர் ஒண்ணும் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டார். இந்த பெண்களே இப்படித்தான். ஆனா அவசியமா ஆம்பளைங்களை ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுறது. கேட்டுக்கிட்டியா? யார் அது? நான் தான் பாக்குறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இது ராங் நம்பர். அடுத்த வீட்டு கேட்டு அவரை போய் நம்ம வீட்டை தட்டுது. நீ வா. செகண்ட் டைம் தட்டுது. கரெக்ட் நம்பரா தான் இருக்கணும். போய் கதவு தர. முதலுக்கே மோசம்.
அது இல்ல கதவை திறந்து அந்த ஆள் உள்ள வந்துட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் தெருவில் நிக்க வேண்டியதான். தெருவுல அது இல்ல இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு புது மாதிரி திருட்டெல்லாம் நடக்குது. ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து ரூட் பண்றாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நீ ஆம்பளைல தேட உள்ள வந்தால ஃபைட் பண்ண முடியாது. நீ போ, நான் கதவை திறக்கிறேன். யாரு நீ? நீ யாரு? நான் தான் இந்த வீட்டுக்காரி. அடச்சே, நான் தாண்டி இந்த வீட்டுக்காரி. ஓ அன்சி, கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கா. நான் தான் அவரை லண்டன்ல லவ் பண்ணி கூட வந்திருக்கு, தெரியுதா? லண்டன்ல பாத்தியா? லண்டன்ல நீ எங்க லண்டன்ல பார்த்த? சைனா பஜார்ல பாத்திருப்ப. அன்சி, இப்ப நீ தான் டூப் பண்ணது, நான் ஒன்னும் டூப் பண்ணல. பாரு, நான் அவரை லண்டன்ல தான் மீட் பண்ணிச்சு. வேணும்னா என் டார்லிங்கே நீ கேளு. டார்லிங், நானே அவரை கேட்கிறேன். என்னங்க என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஓ டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஹேய் டார்லிங், அண்டாங்கல கொஞ்சிருக்கு. அப்படினா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? டார்லிங், ஓஹோ, கையில் கரையா மாட்டிக்கிட்டானே, அதை மூடிக்கிட்டீங்களா? இத பாருங்க, உண்மை சொல்லுங்க. ஓ காட், அட கடவுளே, நான் 4 வருஷமா காதலிக்கிறேன். எனக்கு தான் உரிமை இருக்கு, நீ போ வெளிய. ஹேய், பாரு, ஃபாரின்ல 5 வருஷமா லவ் பண்றேன். இப்ப நான் சொல்றேன், யூ கெட் அவுட். நீ போ வெளிய. இப்ப நீ வெளிய போல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். போலீஸை கூப்பிட போறியா? எஸ், இருடி இரு, உன்னை நான் பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் தான் ராஜம் பேசுறேன். ராஜமா, நான் தான் டார்லிங் மாணிக்கம் பேசுறேன். ஆமா, போன வாரம் ஏன் வரல? எதுக்கு வரணும்? வந்து அவமானப்பட்டது போதாதா? இப்பவே வர்றேன். வந்து 2ல 1 தீர்த்துறேன். கட்டாயம் வந்துரு. சீரியஸ் சீரியஸ். என்ன சார், என்னாச்சு? என் காதலி புறப்பட்ட உடனே வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்ப நேரா வீட்டுக்கு போய் நான் ரோஸை கூட்டிட்டு எங்க வெளியே போயிடுறேன். நீங்க உங்க காதலியோட வந்து அங்க தங்கலாம். ஆல்ரெடி சீக்கிரமா புறப்படு. சரி சார். வீட்லயே இருக்கு, உனக்கு போர் அடிக்கல? வாமா, உனக்கு தான் இந்தியன் கல்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமே. மியூசியத்துல புது கல்வெட்டு வந்திருக்கு, வரியா பார்த்து வரலாம். டார்லிங், இன்னைக்கு எனக்கு ஒரே பல்வலியா இருக்கு, அதனால நான் எந்த கல்வெட்டையும் பார்க்க வரல. பல்வலியா? பல்வலியா ஒண்ணு பண்ணலாமா? ஊர்ல புதுசா ஒரு நாய் காட்சி வந்திருக்குது. வாய, ஒரு புது நாயா, நல்ல நாயா புடிச்சு வந்துருவோம். நாய் எதுக்கு? நான் இல்லாம இருக்கும்போது உனக்கு தோண வேண்டாம்? நோ நோ நோ, நாயை விட உங்களை தான் பெட்டரா நினைச்சிருக்கிறேன். பெட்டரா? ஐயோ, தமாஷா பேசுறேன், தமாஷா பேசுறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்கும். வாமா, வெளியே போயிட்டு வரலாம். என்ன டார்லிங், இன்னைக்கு நீ ஒரே கம்பல் பண்ணி வெளியே கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. The best thing, நாம இங்கே இருப்போம். சார், ஒரு விஷயம். என்னது? பாவம், நீங்க அப்பாவியா இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லலாமோ என்னமோ. என்ன விஷயம் சொல்லுங்க. அது பெருசுபடுத்தி ஒண்ணும் கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏதோ சமாதானமா போங்க. தைரியமா விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்க இல்லாத போது உங்க காதலி வர்றாங்க, வேற ஒரு ஆளும் வர்றான். சேச்சே, இத சொல்றதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். சரி, ஒரு நல்ல படம் வந்தது தெரியுமா? கோடம்பாக்கம் வித் லவ். வரியா பார்த்து வரலாம். சாரி, கோடம்பாக்கத்துல இனிமே நமக்கு எது லவ்? வேணா வேணாமா? சீக்கிரம் இடையில நாட் நாட் நாட். Oh God, darling, எனக்கு ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இந்த பெட்டை விட்டு போக போறதில்ல. நீ போகாத, நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். என்ன மிஸ்டர் இது? சார், என் பொண்டாட்டிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். கட்டில விட்டு நகரவே மாட்டாளாம். ஐயோ, என் காதலி வரானே, இப்ப நான் என்ன செய்யறது? சார், ஒண்ணு பண்ணுங்க, தைரியமா நீங்க உங்க காதலிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கமாண்டாளி, போதும், உங்க காதலியை வெளியே அனுப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன வரவேற்கிறீங்களா? காதலியா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த சட்டக்காரிய. இருந்தாலும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முகத்தை மூடிட்டு ஓடினீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? என்ன ஏன் குரல் கம்முது? உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. அவரை பேக் பண்ணி அனுப்பின தைரியத்துலதான் என்ன வர சொன்னீங்களா? உனக்கு மைண்ட் சரியா இருக்கா? உங்க மைண்ட் எப்படி இருக்கு?
என்ன பைத்தியமாக்கி விரட்டணும்னு பாக்குறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இன்னொரு காதல்ல செலக்ட் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட பாக்குறியா? ஐயோ, செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எம்எல்ஏவா கேட்டு திருப்புறீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்க, குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தெருவில் நிப்பீங்க. என்ன என்ன ரூம்ல? அது ஒண்ணும் இல்ல, அது புலி. புலியா? எலி பண்ண சண்டைதான், அவ்வளவுதான். எங்க சேரங்க பாப்போம். அது எலி பண்ண சண்டைதான். முதல்ல கதை. வேற ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அறிவு இருக்காயா? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? உனக்கு ஒரு திருட்டு காதலி, எனக்கு ஒரு திருட்டு காதலி. இதுல மரியாதை நீ வேண்டியிருக்கு. உள்ளவையா பாத்தியா? ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ஆள் ஓடியாச்சு. இதோ பாரு, உனக்கு சொல்றேன், மூட்டையை கட்டு, நானும் போறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நான் பைத்தியமா? தேவையில்லை. லெட்ஸ் கோ. போறாங்களே எல்லாம் உண்மை. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரோசி, இவங்கதான் இவருடைய காதலி. ராஜு, இவங்கதான் இவருடைய காதலி. இவர் என் ஹோட்டல்ல, நான் அதை சொல்லல. சரி சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் என் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல பணம் தரல. எங்க பொண்டாடிக்கிட்ட சொன்னா மானம் போயிடுமோன்னு சொல்லிட்டு என் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறேன்னாரு. அத தப்பா நினைச்சிட்டு பக்கத்து டோமா அப்படி சொல்லிட்டாங்களா? பாத்தியா? கேட்டியா ரோசி? வேற வேலைன்னு சொன்னீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. இனிமே நான் ஒழிச்சு பிரயோஜனமே இல்ல. ஹோட்டல்ல மாவாட்டுற வேலை. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உட்கார்ந்து சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு இப்படி காமிச்சன. நான்சென்ஸ். ஏன் புரியும்படி சொல்லலன்னு? புருஷன் மாவாட்டான்னு சொன்னா அது பொண்டாட்டிக்கு கேவலம் இல்லையா? பொண்டாட்டிக்கு இதுல என்ன கேவலம்? நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். கல்லானாலும் கணவன், மாவாட்டினாலும் கணவன். இனிமே நீங்க ஹோட்டல்ல மாவாட்ட வேண்டாம், வீட்டுல ஆட்டுங்க, நான் சுட்டு போடுறேன். எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. அப்பா ரவி, கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதா? இல்லம்மா, ஏதோ ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கு. ரவி, நான் உனக்கு சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்ல போறீங்க? கல்பனாவோட அப்பாவுக்கு எப்படி இருக்கோ ஏதா இருக்கோ போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல போறீங்க. அப்படி ஏதாவது இருந்தா கல்பனா லெட்டர் போட மாட்டாளா? இத பாருங்கம்மா, அந்த அப்பாவை பொண்ணை வரவழைக்கிறதுக்காக ஏதோ சூழ்ச்சி செய்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆபத்து நேரத்துல என்ன செய்யறதுன்னு தோணாது. கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. ஒருவேளை ஏதாவது தாழ முடியாத துயரத்துக்கு அவ ஆளா இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஒண்ணும் யோசிக்காதப்பா, போயிட்டு வா. இல்லம்மா, என்னால முடியாது. உங்க அம்மா நான் சொல்றேன், கேக்குறியா இல்லையா? போயிட்டு வாடா. சரிம்மா.